முக்கியமான விஷயம் வந்து இந்த ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணிடுறேன். முடவாட்டு கிழங்கு சூப்புக்கு வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே இந்த சூப் வந்து குடிச்சிங்கன்னா கால் வலி, முட்டி வலி, பாத வலி, குதிகால் வலி இது எல்லாத்துக்குமே நல்லா கேட்குது. நான் ஒரு 2 இயர்ஸா இந்த பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் எனக்கு நிஜம் அந்த கிழங்கு பத்தி தெரியல. எப்ப கால் வலிச்சாலும் இந்த சூப் குடிச்சா வித்தின் ஒரு ½ பெயின் அப்படியே ரிலீவ் ஆகுது. நல்ல சத்து. இது வந்து 250 rupees + ஷிப்பிங் வரும். உங்களுக்கு டவுட் என்னன்னா, ஆவாரம்பூ டீ தூளுக்கும் சங்குப்பூ டீக்கும் நிறைய டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. சங்குப்பூ டீ தூள் வந்து பிபி, சுகர் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணும். வெறும் வயிற்றுல எடுக்கலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அசிடிட்டி, அல்சர் ப்ராப்ளம் இல்லைன்னா காலையில வெறும் வயிற்றுல எடுக்கலாம். என்னன்னா இதுல சுக்கு சேர்த்திருக்கோம். மற்றபடி சங்குப்பூ எடுக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் ஆகாது. சங்குப்பூக்குன்னு தனியா ஒரு டேஸ்ட் இல்லை, பிளாண்டான ஒரு டேஸ்ட் தான். ஸோ கொஞ்சம் டேஸ்டியா கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சுக்கு, சீரகம், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்தீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். சேம் அதே தான் ஆவாரம்பூ டீ தூளும் வந்து இதுல ஆவாரம் பூ மட்டும் இல்லாம கொன்றை பூ, செம்பருத்தி பூ, அதிமதுரம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்திருக்கோம். இதுலயும் சுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் வித்தவுட் சுகர் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க எப்ப வேணா எடுக்கலாம், காலையில வெறும் வயிற்றுலயே எடுக்கலாம். இது கூட டீ தூள் எல்லாம் நாங்க சேர்க்கல. ஆவாரம்பூ டீ தூள் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ பூவை வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். என்னன்னா நிறைய பூ வெரைட்டிஸ் தான் இதுல இருக்கு. நீங்க ஏதாவது டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா கன்டினியூ பண்ணணும். டாக்டர் சொன்ன டயட்டையும் கன்டினியூ பண்ணணும். அது கூட இது சேர்த்து எடுக்கும் போது நீங்க வந்து இந்த டீ தூள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுகர் லெவல், பிபி லெவல் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அல்டர்னேட் டேஸ் மட்டும் இந்த டீ தூள் 1 டீஸ்பூன் எடுத்தா போதும். இந்த ஒரு பேக் வந்து அல்டர்னேட் டேஸ் எடுக்கிறீங்கன்னா 1 month வரும். 1 month கழிச்சு நீங்க மறுபடியும் பிபி சுகர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியா இருக்கும், பிபி லெவல் வந்து லோயா இருக்கும். ஹை பிபி இருக்கவங்களுக்கு சொல்றேன். ஸோ சுகர் அண்ட் பிபி ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகணும்னா சங்குப்பூ டீ தூள் வந்து பெஸ்ட். ட்ரஸ்ட் மீ, இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் அது எடுக்கணும்ட்டு இல்லை. பிபி சுகர் வராம அவாய்ட் பண்றதுக்கும் தாராளமா சங்குப்பூ எடுக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, கேன்சர் எல்லாம் தடுக்கும். ஃபுல் டே வந்து நல்லா பிரிஸ்கா ஒர்க் பண்றதுக்கு சங்குப்பூ வந்து அமேசிங் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 230 rupees + ஷிப்பிங் வரும். ஆவாரம்பூ டீ தூள் வந்து 150 rupees + ஷிப்பிங் வரும். எல்லாமே ஃபுட் கிரேடா லான்ச் பண்ணிருக்கிறதுனால தான். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நான் வந்து பின்டு கமெண்ட்லயும் எல்லா டீடைல்ஸும் கொடுக்குறேன், பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நோயற்ற வாழ்வு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.